கார்த்தி சுப்ராஜ் கிட்ட ஒரு நடிகர் வந்துட்டாருன்னா அந்த படம் நடிச்சதுக்கு அப்புறம் வேற லெவல்ல போயிடறாங்க. எக்ஸாம்பிள் ஜிகர்தண்டா படத்தில் நடிச்ச பாபி சிம்ஹா. அதுக்கு முன்னாடி யாருன்னே தெரியாது. ஜிகர்தண்டா பண்ணதுக்கு அப்புறம் நேஷனல் அவார்டு வாங்கி வேற லெவல்ல போயிட்டாரு. இரவி படத்தில் நடிச்ச எஸ்.ஜே. சூர்யாங்க பல வருஷம் ஃபீல்டில் இல்லாம போனாரு. இரவி படத்தில் நடிச்சதுக்கு அப்புறம் தான் நிறைய படங்கள் பண்ணாரு. எக்ஸாம்பிள் மாநாடு, மார்க் ஆண்டனி, நிறைய படங்கள்ங்க. அதே மாதிரி மகான் படத்தில் நடிச்ச விக்ரம் சாருக்கு அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய மாஸ் கேரக்டர் அமையவே இல்லை. மகான் தான். அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து கபாலி, காலா, இந்த மாதிரி குசேல நிறைய படம் ஃப்ளாப்புக்கு அப்புறம் நடிச்ச ஒரு தரமான ஃபேன் பாய் படம் தான் பேட்டை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிகர்தண்டா 2 லாரன்ஸ் அவ்வளோ ட்ரோல் பண்ணோம், அவ்வளோ கலாச்சோம், இவர் நடிக்கவே தெரியாதுன்ட்டு. காஞ்சனா படத்துக்கு அப்புறம் பட ஃப்ளாப்பு தான் எல்லாமே. ஆனால் ஜிகர்தண்டா 2 தான் அவரை டாப்பில் கொண்டு போச்சு. இப்போ கீழே இருக்கிற சூர்யா எப்படா மேலே வருவான்னு எதிர்பார்க்கும் போது இப்போ தான் வருதுங்க ரெட்ரோன்னு ஒரு படம்.